கரூர்ல 42 உயிர்கள் இறந்ததற்கு இன்ன வரைக்கும் முதலமைச்சர் விஜய் காவல்துறை தான் காரணம், நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? இந்த 42 உயிர்களுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இது நாங்கள் தப்பாக தான் பார்க்குறோம். ஏன்னா கரெக்ட் கிடையாது. அந்த இடத்துல அப்போ மீட்டிங் நடக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே இருந்தார். சரிங்களா? மீட்டிங் முடிகிற வரைக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மெயினாக போலீஸு. நெக்ஸ்ட்டு இவரும் அந்த இடத்துல இருக்கணும். ஏன் மக்களை கை விட்டுட்டு போனார் அங்கேருந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான். சரிங்களா? அது மிகப்பெரிய தப்பு. கை குழந்தைங்க இருந்தாங்க, மாசமாக இருக்கிறவங்க இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அவர் இருந்து பதில் சொல்லியிருக்கணும். அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு மறுநாள் பதில் சொன்னால் அது யாருமே ஏற்றுக்க முடியாது. உங்கள் வீட்டில் நடந்தால் ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள்? நியாயமாக பார்க்கணும். தவறு தான் அவர் பேசுறது. ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், தவறு தான். காவல்துறை மேலேயும் தப்பு, உங்கள் மேலேயும் தப்பு. ஃபஸ்ட்டு காவல்துறை என் மேலே தப்பு இல்லை, காவல்துறை மேலே தப்புன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. 2 பேர் மேலேயும் தான் தப்பு. 2 பேருமே அந்த இடத்துல நின்று ஃபேஸ் பண்ணோம். சரிங்களா? காவல்துறையும் பின்வாங்கிட்டாங்க, இவரும் பின்வாங்கிட்டார். அதனால் முழுக்க முழுக்க இவங்களும் காரணம் தான் அதுக்கு. இப்போ அந்த குடும்பத்துக்கெலாம் யார் பதில் சொல்வா? அந்த இடத்துல இல்லையா? அவர் இருந்தால் இருந்தோன்னு சொல்லலாமே. கை குழந்தைங்களாம் கஷ்டப்படுதுங்க, அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. சரிங்களா? அவர் இல்லவே இல்லை அந்த இடத்துல. ஓடிட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் அவர் தைரியமாக பேசியிருக்கலாம். சரிங்களா? என்னோட கருத்து என்னென்னா முழுக்க முழுக்க தவறு தான். அதாவது காலதாமதமாக 7 மணி நேரம் காலதாமதமாக வந்தது தான் முதல் தவறு. அதுக்கடுத்தது காவல்துறையும் அன்றைய முதலமைச்சர் அவர்களும் இல்லை என்றால் இந்த 41 மரணம் என்பது எத்தனை மரணங்களாக ஆகியிருக்கும் என்பது மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது தான். இதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது பழியை போடுவது தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவிற்கு எதையும் தெரியாதவர்கள் அல்ல என்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசும்பொழுது சிந்தித்து பாருங்கள். அந்த 41 பேர் இறந்த பொழுது அங்கு அவர்கள் யாருமே இல்லை. ஆனால் இரவு 12 மணிக்கு அன்றைய முதலமைச்சர் அவர்களும் அங்குள்ள அமைச்சர்களும் சென்று தேவையான மருத்துவங்களை கவனித்ததால் தான் 41 இறங்கியது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த உண்மை. இதை விட்டுவிட்டு காவல்துறையின் மீது கூறுவதும் அவர்கள் வாகனத்தை லைட்டை ஆஃப் செய்து உள்ளே நெருங்கி வந்ததுதான் காரணம் என்பது அந்த இடத்தில் இருந்த பெண்மணிகளே பதில் கூறியுள்ளார்கள். இதற்கு மேலும் ஒரு விளக்கம் வேண்டுமென்றால் அந்த அளவுக்கு எதையும் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் மற்றவர்களை கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு விஜய் தான் பொறுப்பு இருக்க முடியும். அதுக்கு போலீஸ்காரங்க பொறுப்பே இருக்க முடியாது. அவங்க தான் போலீஸ்காரங்க ஏற்கனவே இவ்வளோ பேர் வரணுன்ட்டு அறிக்கை விட்டாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவங்க கண்ட்ரோலில் ஆளுங்களை கூப்பிட்டு வரணும். இவங்க பாட்டு ஆளுங்களை என்ன மாணவராக கூப்பிட்டு வந்தால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவானுங்க? அவனுங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இந்த சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு அவர் தான் பொறுப்பே இருக்க முடியும். அதுக்கு இருக்கிற பப்ளிக்காக இல்லை போலீஸ்காரங்களும் யாரும் பொறுப்பே இருக்க முடியாது. அதுக்கு அவர் தான் பொறுப்பே இருக்க முடியும். அதுக்கோசரம் தான் சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்கிறாங்க. அது சிபிஐ என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கையாளாத தனத்தை தான் காட்டுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு டேட்டில் அவர் ஒன்லி நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய நபரை அன்னைக்கு டேட்டில் மக்கள் தாவேக்கா இந்த அளவுக்கு வரும்ன்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷ காலகட்டங்களாக நடித்து ஒரு திரைக்கதையில் ஒரு கதாநாயகனாக நடித்து பேர் வாங்கி புகழ்பெற்ற ஒரு ஆள் கரூருக்கு சென்னையிலேருந்து வராரு அப்படின்ற பட்சத்தில் இது நாள் வரைக்கும் பப்ளிக் மத்தியில் அந்த ஃபேஸை காமிக்காத ஒரு நபர், ஒரு ஹீரோ பப்ளிக் மத்தியில் வராருன்ற ஒரு காரணத்துக்காக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் கூட்டிட்டாங்க. இது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அன்னைக்கு டேட்டில் காவல்துறையினர் இப்போ சொல்கிறாரு இல்லையா, காவல்துறையை புறம் பேசுகிறாரு இல்லையா, இப்போ காவல்துறையை கை காட்டுறாரு இல்லையா, இந்த காவல்துறை அன்னைக்கு 5000 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க.
ஆனால் இவங்க 50,000க்கு கிராஸ் பண்ணி அது லட்சத்தை தொடுற மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து அங்கே கூட்டிட்டாங்க. ஒரு சின்ன இடத்துல 5,000 பேர் அடங்கக்கூடிய ஃப்ரீயாக நிற்கக்கூடிய ஒரு இடத்துல 50,000 பேர் நின்னா கூட்ட நெரிசல் நெருக்கி 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 பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சமூக வலைதளத்தை பரவிட்டு தான் இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம். கூரையை பிச்சுக்கிட்டு வர்றது, அங்கேருந்து தாவி இப்படி அப்படியே இப்போ பெரியவங்க எப்படின்னா தப்பிச்சிக்கலாங்க சார். குழந்தைங்க என்ன சார் பாவம் பண்ணுச்சு? பெற்றவங்களால கட்டுப்படுத்த முடியல. பெற்றவங்க கண் முன்னாடியே குழந்தை உயிர் விடுது. பெரியவங்க சாவுறாங்க, சின்னவங்க சாவுறாங்க, வயசானவங்க சாவுறாங்க. அந்த கூட்ட நெரிசல் இப்படி ஆகுன்றத இந்த இப்போ தற்போதைய முதலமைச்சர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். சரி, ஓகே, ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கு பாஸ் ஆகுது. அவர் கரூரை விட்டு திருச்சி வராரு. திருச்சி ஏர்போர்ட்டில் இந்த விஷயத்தை மீடியாக்காரங்க சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க சொல்லாமையா இருப்பாங்க? நல்ல தலைவனுக்கு என்ன அழகு, அன்னைக்கு டேட்டை சென்னைக்கு ஓடி வராமா அந்த ஸ்பாட்டுக்கு போய் மக்களுக்காக நல்லதோ கெட்டதோ என்ன தலையை சீவிடுவாங்களா? அங்கேயே நின்று மக்களை வந்து என்ன ஏது நம்மளால் பாதிக்கப்பட்ட நபர் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தாருன்னா அவருடைய தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கும். சூழ்நிலை வந்து அவர் தப்பி ஓடி வந்து ஒரு மாதம் வந்து வெளில தலையை காட்டாமல் அதுக்கப்புறம் அவர் இருக்கிற இடத்துக்கு இருக்கிற மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபரை வர வைக்கிறார். எங்கே? கரூர்லேருந்து அந்த துக்கத்தை வந்து இவர் விசாரிக்கிறதுக்கு அந்த மக்களை இங்கே வர வைக்கிறாரு. இது எவ்வளோ ஆணவம், எவ்வளோ திமிரு! இது என்ன பணத்திமுறா? இல்லை அதாவது அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இல்லை, அப்போ பணத்திமுரு தான். ஏதோ நம்ம வந்து ஜெயிச்சு வந்துடுவோன்ற ஒரு நினப்பு. சரி, எப்படி ஏன் குடிக்கிறீங்க? உன்னை பார்க்க வந்து தானே அவங்க செத்தாங்க. அப்போ நாங்கள் 6 மாதம் தூய்மை பண்ணார், கஷ்டப்படுறோம். அந்த வேலை எங்களுக்கு ஏன் கொடுக்கல? எதுவுமே செய்தாலுக்கு வேலை கொடுக்குறேன். நாங்கள் கீழே கண்டது தான் எடுக்கிறோம். எவ்வளோ பேர்? 5 பேர் இறந்துக்கிறாங்க. எங்கள் ஆளுங்க 5 பேர் இறந்துக்கிறாங்க. எங்கள் ஆளுங்க அந்த குடும்பத்து வேலை கொடுத்தாட இல்லையா? 6 மாதம் கூவாறு பீச்சு எங்கே மாற்றி எங்களை போட்டாங்க. இதில் பண்ணது யாருன்னா சேகர் பாபு தான். சிஎம் நல்லவர் தான், சேகர் பாபு பண்ணது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர் வந்து எங்களுக்கு பண்ண தெரியல. இப்போ வந்தது அவங்களுக்கு வேலை கொடுக்குற. அப்போ எங்கள் வேலை என்ன ஆச்சுப்பா? எல்லாம் கான்ட்ராக்ட் தனியார்னா எப்படி அது? அதான் கேட்குறேன். இப்போ எங்களுக்கு ஒரு போராட்டம் இப்போ கூட போராட்டம் தான் பண்ண போகிறோம். திருச்சியில் கரூரில் மகனார் நடத்த போகிறோம். 20ஆம் தேதி நடத்துகிறோம். அது கரூரில் திருச்சியில் நடத்த தான் போகிறோம். வர 20ஆம் தேதி. நீ செஞ்ச தப்பு உணராத இருக்கிறாருன்னா அவர் தாண்டுற கர்வத்தில் இருக்கிறாரு, தாண்டுற திமிரு. பொதுமக்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் இருக்குது. அதனால் அந்த சப்போர்ட்டில் நாங்கள் எது ஒன்று செய்வோன்ற ஒரு தைரியத்தில் அவர் இருக்கிறாரு. அதனால தான் அவர் தைரியமாக பேசுகிறாரு. இதே பொதுமக்கள் கொஞ்சம் அவரை புறக்கணிச்சிட்டு இருந்தால் அவர் அந்த பேச்சு கொஞ்சம் அடங்கிட்டு இருக்கோம். அது ஜனங்கள்லாம் வந்து இப்போ வந்து அரசியலுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. எல்லாம் சினிமா மோகத்தில் தான் இருக்கிறாங்க ஜனங்க. அந்த சினிமா மோகத்தில் இருக்கிறதுனால ஜனங்க வந்து அவரை விரும்புது. மற்றபடி அவர் அரசியல் அதை செஞ்சுட்டு இது செஞ்சு எதை சாதனை செஞ்செல்லாம் அவர் ஒன்றும் சாதிக்கலை. இல்லை அவங்க அப்பாவோ அவங்க வாரிசுங்களோ ஏதோ செஞ்செல்லாம் சாதிக்கலை. அவர் சினிமா மோகத்தில் இருந்ததுனால அந்த ஜனங்க வந்து அவர் விரும்புது. அதனால தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது நிறையா. ஓடி போகிறதுனா மீடியாவை பார்த்து அப்படியா அப்படின்னு கேட்கக்கூட தைரியம் இல்லாத ஒரு மனுஷர் வீட்டில் ஓடி போய் ஒளிஞ்சது என்ன? அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து அந்த சமயத்தில் தலைவராக, அதாவது திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்து நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரை கை காமிச்சார். அன்றைக்கே அவர் என்னை எப்படி இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏதாவது தக்க தண்டனையை கொடுத்துருந்து இந்த கேஸை வந்து சிபிஐ கொண்டு போய் சிவியராக்கி அவரை உள்ள தள்ளியிருந்தா இன்றைக்கி முதலமைச்சர் சீட்லேருந்து உட்காந்துருக்க மாட்டார். ஒரு அதாவது ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைப்பிடிச்சி ஒரு மேன்மையாக திங்க் பண்ண இந்த நம்ம முந்தைய சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்றைக்கி டேட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம்லாம் வந்து யாராலையும் மக்கள் ஏற்றுக்க முடியாது. அவங்க எவ்வளோ மேன்மையாக நடந்துக்கிட்டாங்க, இவங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. இவங்கள பற்றி சமூக வலைதளத்தில் தாவேக்காவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் போட்டுட்டா அதுக்கு அரெஸ்ட்டு. உண்மையிலேயே கொலை பண்ணுறவன் தப்பிச்சிடுவானா? தாவேக்கா நிர்வாகி போயிட்டு கத்தி ஏற்றி நீட்டி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு குத்து, கொலை, கற்பழிப்பு, திருடு எல்லாமே பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு தண்டனை கிடையாதான். ஆனால் வந்து அதே ஒரு பப்ளிக் மத்தியிலிருந்து ஒரு அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனுஷனுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதம் தான். இதை வந்து ஒரு கொலை, அதாவது ஒரு பெரிய குற்றமாக பாவித்து ஒருத்தங்களாம் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. மனித உரிமையை வந்து அவங்க வந்து தட்டி பறிக்கிற மாதிரி இருக்குது. முட்டாளன்னு யாரையும் சொல்ல விருப்பப்படலை. அந்த மக்கள் அந்த விஷயத்தில் முட்டாளாக தான் போயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முட்டாளாக தான் போயிட்டாங்க. இதை அவங்க ஒத்துக்கிட்டு வராங்க. சரி, ஓகே. அவங்க கொடுத்த அந்த சன்மானத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. எதிர்பாராத சூழ்நிலை ஆட்சி மாறிடுச்சு. ஓகே. இப்போ அந்த மக்களுக்கு
அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இல்லையா. இவர் அப்பப்போ சமூக வலைதளத்தில் உறா வீட்டு நெய்யில் வந்து ஏதோ ஸ்வீட் செய்யாத அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து மாசாக போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அதே டைலாக் அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ரிட்டன் அந்த கேள்வியை மக்கள் திருப்பி கேட்குறாங்க. உன்னால் பாதிக்கப்பட்டு செத்த நபர்களுக்கு உங்கள் சொந்த காசை செலவு பண்ணீங்க, ஓகே. அதாவது கவர்மெண்ட் உத்தியோகன்றது என்னது? அவன் பெரிய கனவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் பெரிய கனவோடு இருக்கிறாங்க. அந்த கனவுகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு இந்த சூழ்நிலையில் இந்த குடும்பத்தார்களுக்கு கிடைக்குதுன்ற பொழுது எப்படி பப்ளிக் ஏற்றுக்கிறது? இது இது யாராலையும் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். அது இப்போ இன்னைக்கு கரூருக்கு போயிருக்கிற முதலமைச்சர் வந்து இது நாள் வரைக்கும் திமுக காரங்க தான் அதை சதியை பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களையே கை காமிச்சிக்கிட்டு இருந்தார். தன்னால் அந்த உயிர் போயிருக்கு, அதை ஒத்துக்கணும், இல்லைன்னா அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் அந்த பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுறது வந்து ரொம்ப தப்பு. இன்னைக்கு டேட்டில் காவல்துறை மேலே போடுறது ரொம்ப மகா தப்பு. இந்த காவல்துறை இனிமேலாவது இந்த ஆட்சி மாறினது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக ஆளுங்களை வந்து பழி வாங்குற விதமாக ஒரு சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அவங்க மனசு மாற்றமோ என்னமோ தெரியல. நாங்கள் தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் இந்த காவல்துறை இனிமேலாவது கொஞ்சம் மாறணும். பார்த்தீங்களா, நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சூழ்நிலை காவல்துறையினர், ஆனால் அவரு உங்களை கை காமிக்கிறார். இதுதான் நிலைமை. இது யாராலையுமே இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. இது வந்து ஸ்கூல் பசங்க பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இதை எப்படி ரன் பண்ணுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு தெரியலனா ஒன்று எம்எல்ஏ ஆகி கற்றுக்கிட்டு வந்திருக்கணும். எம்ஜிஆரை பற்றி இவர் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு இல்லையா. எம்ஜிஆர் வந்து திமுகவில் 19 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தவர். ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால தான் அவர் பிரிஞ்சு போயிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வராரு. ஆனால் 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் முதலமைச்சராக செயல்பட ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த சூழ்நிலை இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இவருக்கு ஏதோ அந்த வாய்ப்பு கிடச்சிச்சுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப குரங்கு கட்ட மாட்டின பூமாலன்ற அந்த வார்த்தைகளுக்கு வந்து கிளியரான எக்ஸாம்பிளாக இவரை கை காமிக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து பப்ளிக்கு நல்ல தெளிவான பர்சன்ஸ், படித்த இளைஞர்கள், நல்லா வந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆட்களால் அது ஏற்றுக்க முடியாது. இதுதான் உண்மை.